بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام عليكم اتقوا الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن الله وخير الهدي هدي الله وشر بدعة وكل வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம் கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு சொல்லப்படுகின்ற செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருப்பது ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே ஏற்படுகின்ற மறதிகள், அந்த மறதிகளின் பொழுது எப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தொழுகையை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் செய்கின்ற இபாதத்துகளில் மிகச்சிறந்த இபாதத்தாக இருக்கிறது. ஒரு மனிதனை உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின் என்று அடையாளப்படுத்துகின்ற ஒரு இபாதத் தொழுகை என்ற இபாதத்து தான். அதனால இந்த தொழுகையை வழிகெடுப்பதில், தொழுகையை விட்டும் மனிதனை திசை திருப்புவதில், தொழுகின்ற மனிதனுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதில் ஷைத்தான் அதிகம் கவனம் செலுத்துகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், பொதுவாகவே இபாதத்துகள், குறிப்பிட்ட இபாதத்துகளிலிருந்து மனிதனை வழிகெடுப்பதற்கு, மனிதனை குழப்புவதற்கு என்று ஒரு ஷைத்தான் இருக்கிறான் என்று சொன்னால் தொழுகையின் விடயத்தில் ஒரு ஷைத்தான் இருக்கிறான்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபித்தோழர் வருகிறார். வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷைத்தான கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கிராஅத்தி யல்பிசுஹா அலைய. நான் தொழுகின்ற பொழுது ஷைத்தான் எனக்குள் வந்து விடுகிறான், எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் இடையில் குறுக்கிடுகிறான், எனக்கும் என்னுடைய ஓதலுக்கும் இடையில் குறுக்கிடுகிறான், என்னை குழப்பி சந்தேகத்தை ஏற்படுத்தி விடுகிறான் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذاك شيطان يقال له خنزب என்று சொன்னாங்க. உன்னுடைய தொழுகையை குழப்ப வருபவன், நீ ஓதுகின்ற ஓதலில் சந்தேகத்தை ஏற்படுத்த வருபவன், அவன் ஷைத்தானாக இருக்கிறான். அவனுக்கு ஹின்ஸப் என்று பெயர் சொல்லப்படும். சொன்னார்கள், ஃபைதா அஹ்ஸஸ்தஹு, அப்படி நீ தொழுகிற பொழுது அந்த ஷைத்தான் உன்னை குழப்புவது போன்ற நிலையை நீ கண்டுகொண்டால் ஃபதஅவ்வது பில்லாஹி மின்ஹு, நீ அவனிடத்திலிருந்து ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றோ, அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி என்றோ ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுவது. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வத்ஃபில் அலா யஸாரிக ஸலாதன், உன்னுடைய இடது பக்கத்தில் 3 விடுத்தம் நீ துப்பிக்கொள் என்றும் சொன்னார்கள். துப்புவது போன்று என்ன செய்வது? து து என்று ஜாடை செய்து கொள்வது. ஃபஃஅல்து ذلك, அந்த நபித்தோழர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் நான் செய்தேன். ஃபஅذஹபல்லாஹு அன்னி, அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? அந்த ஷைத்தானை என்னை விட்டும் என்ன செய்து விட்டான்? ஷைத்தானுடைய சந்தேகம், ஷைத்தானுடைய குழப்பங்களை அல்லாஹ் போக்கிவிட்டான் என்று சொன்னார்கள். எனவே இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிற பாடம் என்னவென்று சொன்னால், தொழுகிற ஒரு மனிதனை குழப்புவதற்கு என்றே, அவனுக்குள் சந்தேகத்தை வஸ்வாசை ஏற்படுத்துவதற்கு என்றே ஒரு ஷைத்தானை ஷைத்தான் நியமித்து வைத்திருக்கிறான், இப்லீஸ் நியமித்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் ஒரு மனிதன் சிறிய அளவு செய்கிற எண்ணிக்கையை அதிக அளவு மறக்கிற ஒரு இபாதத்து என்றால் அது தொழுகைதான். 2 ரக்காத்து சுபஹ் தொழுகிறது, அந்த 2 ரக்காத்துல ஒரு ரக்காத்து மறக்கலாமா? 4 ரக்காத்துன்றது என்ன? சாதாரணமான ஒரு எண்ணிக்கை. இந்த 4இல் 1 மறக்கும் என்பது சாதாரணம். சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதுகிற மனிதன் 7 வசனங்களை கொண்டது, அதில் ஒரு வசனத்தை மறக்கிறான் என்றால், சில நேரம் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதினோமா இல்லையா என்ற சந்தேகம் வருது. எதுவெல்லாம் சின்ன விஷயமாக இருக்குதோ அது தொழுகைக்குள் மறக்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால், அதே நேரம் மனிதன் பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிற உலக விவகாரங்கள், மறந்து போன விடயங்கள் எல்லாம் தொழுகைக்குள் ஒரு மனிதனுக்கு ஞாபகம் வருகிறது என்றால் காரணம் என்ன? ஷைத்தான் தொழுகையை விட்டு மனிதனை திசை திருப்ப வேண்டும் என்பதில் அதிக அளவு கவனம் செலுத்துகிறான் என்பதுதான். அதுக்கு ஒரு ஷைத்தானை வச்சு வேலை நடக்குது. இப்ப நம்ம எந்த அளவு என்ன செய்ய வேண்டும்? தொழுகையிலுக்கு ஷைத்தான் எப்படி வருவான், எப்படி சந்தேகங்களை ஏற்படுத்துவான், அந்த ஷைத்தானுக்கு நாம் எப்படி அடி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் படித்து வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவேதான் தொழுகையில் ஒரு மனிதனுக்கு வஸ்வாசு, சந்தேகம், எண்ணிக்கையில் மறதி, ஓதல்களில் சிக்கல் ஏற்படுவது, இப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படித்து அறிந்து வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில ஷைத்தான் எந்த அளவு கவனம் செலுத்துறான்னு பாருங்க. உண்மையிலே முஸ்லிம்கள் அந்த அல்லாஹ் சொல்கிறான் தானே, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாகவே ஷைத்தான் உங்களுக்கு விரோதியாக இருக்கிறான், அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஒரு வசனத்தை மட்டும் ஒரு முஃமின் சரியா சிந்தித்தால் கூட ஒரு முஃமின் விளங்கிக் கொள்வான், என்னை கெடுப்பதற்கு, என்னுடைய இபாதத்துகளில் தொழுகையை விட்டும் என்னை திசை திருப்புவதில் ஷைத்தான் கூடுதல் கவனம் செலுத்துகிறான். அவனுக்கு நான் நல்ல ஒரு பாடம் படிக்கணுன்றதுக்காவது என்ன செய்வான்? தொழக்கூடிய மனிதனாக மாறுவான். ஏன்னா அந்த அளவு தொழுகையை விட்டு மனிதனை திசை திருப்புவதில் ஷைத்தான் அதிக அளவு கவனம் செலுத்துகிறான். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உத்தின பிஸ்ஸலாத்தி, தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால்
அதுபர ஷைத்தானு லஹு துராத்துன், தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டால் ஷைத்தான் ஓட ஆரம்பித்து விடுகிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? காத்து விட்டு விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஹத்தா லா யஸ்மஉ தஅதீன், பாங்கு சத்தம் கேட்டிடக் கூடாது. ஏண்டா ஷைத்தான் எந்த மனிதனை தொழப்போக கூடாதுன்னு ஊக்குவிச்சு கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனை தொலைவாண்டு கூப்பிடுறது தானே பாங்கு, அதான் என்றது. அதனால அது எனக்கு கேட்க கூடாதுன்னு ஓடிடுவானா. ஃபைதா சக்கத்தல் முஅத்தின், பாங்கு சொல்லி முஅத்தின் முடித்து விட்டால் அக்பல, திருப்பி வருவான். தொலைப்போறவனை பார்த்து கடையில லாபம் வரும் சொல்லுவான், அங்கல புள்ள குட்டின்னு சொல்லுவான். என்ன மாலும் ஒன்றை போட்ட என்ன தொழுகையை விட்டு திசை திருப்போனும். ஃபைதா சுவ்விப, திருப்பி இகாமத்து சொல்லப்பட்டால் மீண்டும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்? ஓட ஆரம்பிச்சிருவான். ஏன்? அதுவும் தொழுகையின் பக்கம் மனிதனை நெருக்குவது என்பதனால. இகாமத்தும் சொல்லப்பட்டு விட்டால் திருப்பியும் என்ன செய்து விடுவான்? வந்து ஃபலா யஸாலு பில் மர்இ யகூலு லஹு உஸ்குர் மா லம் யகுன் யஸ்குர், அவன் எதையெல்லாம் ஞாபகப்படுத்த மாட்டானோ அதையெல்லாம் தொழுகைகளுக்கு வந்து என்ன, இதை ஞாபகப்படுத்தி பாரு, அதை ஞாபகப்படுத்தி பாருன்னு உள்ளத்துல வந்து குழப்பிக்கொண்டே இருப்பானாம். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா லா யத்ரி கம் ஸல்லா, எத்தனை ரக்காத்து தொழுதன்னு தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான், அவனை குழப்பி போடுவான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது புகாரியில 1222 1232 முஸ்லிம் ஹதீஸ் கிதாபிலும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப யோசிச்சு பாருங்க, 2 ரக்காத்து மனுஷனுக்கு மறக்குமா? 4 ரக்காத்து 5 நிமிஷமும் நம்ம தொழுகிறது இல்ல, அது மறக்குமா? ஃபாத்தியா சூரால 7 வசனம், குல் வல்லாஹு அஹதுல என்ன 3-4 வசனம், இது மறக்குதுன்னு சொன்னா இதுக்கு காரணமே என்னதான்? ஷைத்தான் மனிதனை தொழுகை விஷயத்தில் குழப்புவதில் அதிக கவனம் செலுத்துகிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உக்பத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோடு தொழுது கொண்டிருக்கிறேன். அஸர் தொழுகையை, அஸர் தொழுகையிலிருந்து சலாம் கொடுத்த ரசூலுல்லாஹ் மிக வேகமாக தண்ட வீட்டுக்கு போறாங்க. மிக வேகமா வீட்டுக்கு போறாங்க. போன வேகத்துல திரும்பி வராங்க. சஹாபாக்களோட முகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு. என்ன, இவ்வளவு வேகமா போன ரசூலுல்லாஹ் திரும்பி வராங்களே அப்படின்ற ஒரு யோசனை. இத பார்த்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? ذُكِرْتُ أَنَا فِي الصَّلَاةِ கிபுரன் இந்தனா, நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது, யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் தொழுகையில் தொழுது கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்கு இருந்த ஒரு தங்க பொருள் ஞாபகம் வந்தது. ஃபகரிஹ்து அன் யும்சிய, மாலை நேரமாகும் பொழுது அது ஏண்ட கையில இருக்கிறத நான் விரும்பல, அதனால போய் என்ன செஞ்சிட்டு வந்தேன்? ஃபஅமர்து பிகிஸ்மதிஹி, அதை பிரிச்சு போடுங்க, சதக்கா செஞ்சு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன்டாங்க. இதுவும் புகாரியில 1221 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதருக்கே என்ன செய்யறான்டா ஷைத்தான், உலக பொருள் ஒன்றை ஞாபகப்படுத்துறான்டா தொழுகையுள்ளுக்கு. நானும் நீங்களும் யாரு? எனவே ஷைத்தான் அந்த அளவுக்கு கவனம் செலுத்துவான். அதனால தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நாள் நான் தொழுது கொண்டிருக்கிறேன், ஷைத்தான்களில் நல்ல பாண்டித்தியம் உள்ள ஒரு ஷைத்தான் என்னை கெடுக்க வந்தான், அவனை பிடித்து ஒரு தூணிலே கட்டி போட்டு காட்டுவோம் என்று நினைத்தேன், சுலைமான் நபியுடைய துஆ ஞாபகத்துக்கு வந்தது, விட்டு விட்டேன் என்று சொன்னாங்க. எனவே மனிதனை குழப்புவதில், தொழுகையில் மறதியை ஏற்படுத்துவதில் ஷைத்தான் அதிக அளவு கவனம் செலுத்துகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபித்தோழர் வந்து சொல்கிறார், ஒரு மனிதருடைய நிலை என்னவென்று சொன்னால், தொழும் பொழுது அவருடைய மனதில் ஒரு விதமான ஃபீலிங். என்ன ஃபீலிங்? காத்து போற மாதிரி உணர்வு. பித்தட்டுல காத்து போற மாதிரி என்ன செய்யுது? சில நேரம் நமக்கும் விளங்கும், ஊதி விடுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உணர்வு வருகிறது. இவர் நிலம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யன்ஸரிஃபு ஹத்தா யஸ்மஅ ஸௌதன் அவ் யஜித ரீஹன், அந்த மனிதன் சத்தத்தை காதால் கேட்கும் வரையில் அல்லது நாற்றத்தை மூக்கால் நுகரும் வரையில் என்ன செய்யக்கூடாது? தொழுகையை விட்டு போகக்கூடாது. என்ன காரணம்? தொழுகிற மனிதனுடைய பிற்பகுதியில் ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான்? ஊதுகிறான். பாருங்க எந்த அளவு ஷைத்தான் தொழுகையில் என்ன. இதுதான் மறதிக்கு காரணம். இல்லன்னா 4 ரக்காத்தை மறக்க தேவையில்லை. நம்ம
2 ரக்காத மறக்க தேவையில்ல, 5 நிமிஷத்துல செய்யற ஒரு வேலையை அந்த அளவு தூரத்துக்கு போய் என்ன செய்ய தேவையில்ல. சில நேரம் மறந்து 3 சுஜூத செஞ்சிடறாங்க. சுஜூதுல இருந்து வந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொல்லி என்ன இந்த அளவுக்கெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா காரணம் என்ன தெரியுமா? அதுக்குண்டு ஹின்சப்னு ஒரு ஷைத்தானை வச்சு தொழுகிற மனிதனை குழப்புறதுல என்ன காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை அதிகம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குற இபாதத் எது? தொழுகதான். அக்ரபுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ஒரு மனிதன் படைத்தவன் ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதுன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்க்கு அதிகம் வேலை செய்யக்கூடிய ஒரு நபித்தோழர், ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உனக்கு என்னப்பா தேவை? சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரை, உங்களோட மறுமையில சுவர்க்கத்தில் இருக்க விரும்புறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நீ அதிகம் சுஜூது செஞ்சு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுண்டாங்க. காரணம் என்ன? தொழுகை தான் என்ன ஒரு மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கிறது. அதனால ஷைத்தான் மனிதனை தொழுகையில் குழப்புவதில் மிக கவனம் செலுத்துவான். எனவே தொழுகையில் ஒரு மனிதனுக்கு மறதி வருவது என்பது, ஊரில் உள்ள பலாயெல்லாம் ஞாபகத்தில் வருவது என்பது ஷைத்தானுடைய ஒரு சதி திட்டம். முதல் விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் அதிகமாக எங்களை குழப்புகிறானா, நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? முதலாவது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடும். அடுத்தது இடது பக்கம் திருப்பி என்ன செய்யணும்? நம்ம இதை வளமையா செய்வோம் சொன்னா ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்? நம்மளை விட்டுட்டு போயிடுவான். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை அது. அடுத்த விஷயம் என்ன? மறதி ஏற்பட்டது, தொழுகையில் அதிகம் குழப்பம் வருதுன்னு சொன்னா பாதுகாப்பு தேடுங்க. இடது பக்கம் என்ன செய்யுங்க? திரும்பி 3 தடவை துப்புங்க. பக்கத்துல யாரும் இருந்தா முகத்துல துப்பிராம, பக்கத்துல யாரும் இருந்தா துண்டு விளங்காத அளவுக்கு என்ன செய்யுங்க? எச்சில் தெரிக்காத அளவுக்கு துப்புங்க. பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொன்னா என்ன? துப்புறது, தொழுகையில துப்புறதெல்லாம் என்ன செய்யாது? தொழுகையில எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதை நம்ம செய்யறது தான் ஷைத்தான போக்கும். 2வது, ஷைத்தானுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட காதுக்கு சத்தம் கேட்கும் வரையில, மூக்குக்கு நாத்தம் அடியும் வரையில உங்களை குழப்பிக்கலாதீங்க. ஊதுற மாதிரி இருக்கும், சாரத்துல சிறுநீர் தொட்டு வடிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா பாருங்க, நீங்க உது எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னால, 1க்கு 2க்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால போன மாதிரி இருந்துச்சா, திருப்பி ஓட ஆரம்பிக்காதீங்க. ஷைத்தான் உங்களை விரட்ட ஆரம்பிப்பான். போங்க, டொய்லெட்டுக்கு போய் 2 நாளைக்கு உங்களோட ட்ரௌசரை கலட்டி உங்களோட உள்ளாடையில பாருங்க சிறுநீர் பட்டு இருக்குதா. 2 நாளைக்கு பார்த்தா படல்ல, உறுதி எடுங்க. நீங்க ஷைத்தான் உங்கள்ட்ட வர மாட்டான். நீங்க சந்தேகத்துக்கு விளையாட ஆரம்பிச்சீங்க. சில பேர் உது எடுப்பாங்க, எடுத்து போட கழுவிப்பட்டு இருக்குமோ சந்தேகம் வருதா, முகத்தை கழுவினது உறுதி தானே, கண்ணாடி இருக்கும், போய் பாருங்க நனைஞ்சிருக்கா, நனைஞ்சிருக்குன்னு முடிவெடுங்க. இல்லண்டா யார்ட்டையாவது போய் கேளுங்க நனைஞ்சு. சந்தேகத்துக்கு என்ன செய்யாதீங்க? திருப்பி போய் கையை கழுவ பார்க்கிறது, திருப்பி போய் காலை கழுவ பார்க்கிறது. ஷைத்தான் உங்களோடு விளையாட ஆரம்பிப்பான். எனவே எது உறுதியோ அதை எடுத்துக்கிட்டு போங்க. நீங்க எது உறுதி இல்லையோ அதை செய்யுங்க. உதாரணமா, நீங்க வீட்டில் என்ன செய்றீங்க? பாத்ரூமுக்கு போறீங்க, ஒன்றுக்கு போறீங்க, டொய்லெட்டுக்கு போறீங்க, பெய்த்துட்டு வந்து டெப்ப திறந்து நல்லா உதுவெடுத்த ஞாபகம் இருக்குது. பள்ளிக்கு வந்தீங்க, உதுவெடுத்தோமா இல்லையா? டொய்லெட்டுக்கு போன ஞாபகம் இருக்குது, பாத்ரூம்ல வந்து உதுவெடுத்த ஞாபகம் இருக்குது. முறிஞ்சிச்சா இல்லையான்னு சந்தேகம், கன்ஃபார்ம் இல்லையா? நான் உதுவெடுத்தது உறுதி. வந்து 2 நாளைக்கு தொழுங்க, ஷைத்தான் வர மாட்டான் உங்களோட விளையாட. அடே உழு முறிஞ்சிச்சோன்ற சந்தேகத்துக்கு உழுவெடுக்க போனா இன்னும் என்ன செய்வான்? எனவே ஷைத்தானை விரட்டி அடிக்கிறதுக்கு நல்ல வழி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்க. சத்தம் கேட்கணும், மூக்குக்கு நாத்தம் அடி. இல்லையா எனக்கு உது இருக்குது. நீங்க வீட்டுல உது எடுத்தது உறுதி, தெளிவா முறிஞ்சன்றது கன்ஃபார்ம் இல்லையா? உழுவ புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உது எடுக்கலாம். சந்தேகத்துக்கு போய் என்ன செய்யாதீங்க. நீங்க ஒன்றுக்கு போனது உறுதி, டொய்லெட்டுக்கு போனது உறுதி, வெளியே வரும் பொழுதே வைஃபை கூப்பிட்டா கோலண்டு வருதுன்னு வந்ததும் உறுதி. உது எடுத்தது என்ன உறுதி இல்லை. இப்ப வருதா உது எடுங்க. நீங்க எதுல உங்களுக்கு உறுதி இருக்குதோ அதுல போயிருங்க. வரக்கூடிய சந்தேகங்களை வச்சு உங்களை குழப்பாதீங்க. காரணம் என்ன? ரசூல் அல்லாஹ் குர்ஆனிலே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு சொன்ன இடங்களில் முக்கியமான இடம் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனித உள்ளங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே நல்லா விளங்கிக்கங்க, எது உறுதியோ அதுல நில்லுங்க. சந்தேகத்துக்கு ஒருபோதும் உள்ளத்துக்கு என்ன செய்யாதீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரும் மினல் முஃமினில் லைஃப், பலசாலியான முஃமின் பலவீனமான முஃமினை விட சிறந்தவன் சொன்னாங்க. எப்பொழுதும் ஒரு முஃமின் உறுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். சந்தேகங்களுக்கும் தலம்பங்களுக்கும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. எனவே ரசூலுல்லாஹ் காட்டி தந்த இந்த வழிகாட்டலோடு இதையும் மீறி தொழுது கொண்டிருக்கிறவங்களுக்கு மறதி வந்தால்,
தொழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு மறதி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அஸர தொழுகிறாங்க. சில அறிவிக்கிற அறிவிப்பாளருக்கு அஸரா லுஹரான்றதுல என்ன ஒரு சந்தேகம் இருக்குது சொல்றார். பெரும்பாலும் அது அஸர் தொழுகையாகத்தான் இருக்கும். 2 ரக்காத்து தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் கொடுத்து விட்டார்கள். சலாம் கொடுத்து விட்டு அந்த மஸ்ஜிது நபவியிட முன்பகுதியில் இருந்த ஒரு தூண்ல போய் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரம் அந்த மஜ்லிஸ்ல அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் இருக்கிறாங்க. யாருமே பேசுற மாதிரி இல்ல. இப்பதான் ஸுல் யதைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, அனஸீதம் கஸரத்திஸ் ஸலா, அல்லாஹ்வின் தூதரே நீங்க மறந்தீங்களா அல்லது தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்பதான் ரசூலுல்லாஹ் உடனே என்னப்பா ஸுல் யதைன் சொல்றது உண்மையான்னு கேட்கிறாங்க. அப்பதான் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பலா ஒரு சொல்றது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மறக்கவும் இல்லை, தொழுகை சுருக்கப்படவும் இல்லை. என்ன ஆனாலும் அது என்ன செய்யப்பட்டது, எனக்கு மறக்கடிக்கப்பட்டது. மறக்கடிக்கப்பட்டதுன்னு தான் ரசூல் என்ன செய்யறாங்க சொல்லி போட்டு என்ன செய்யறாங்க, 2 ரக்காத் என்ன செய்யறாங்க தொழுகிறாங்க. தொழுது போட்டு திருப்பி என்ன செய்யறாங்க, தக்பீர் சொல்லி தொழுகையை முடிச்சு போட்டு சலாம் சொல்லி முடிச்சு போட்டு திருப்பி தக்பீர் சொல்லி 2 சுஜூதுகள் தொழுகையில செய்யற மாதிரி அல்லது அதை விடவும் நீளமான 2 சுஜூதுகளை என்ன செய்யறாங்க தக்பீர் சொல்லி செஞ்சு போட்டு திருப்பி என்ன செய்யறாங்க சலாத்தை கொடுத்து தொழுகையை முடிக்கிறாங்க. இது புகாரில, முஸ்லிம் இது பிரபல்யமான ஹதீது. நாங்க பல தடவை என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். இதுல நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறக்கிறாங்க 2 ரக்காத்தை, மறந்து சலாம் கொடுக்கறாங்க. கொடுத்து போட்டு போய் கதைச்சி கொண்டும் இருக்கிறாங்க. இப்ப நம்ம நல்லா விளங்க வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா, நமக்கு தொழுகையில 2 ரக்காத்து மறந்து தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு பல பேர் குசு குசுன்னு கதைச்சிக்கல ஆரம்பிப்பாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து என்ன 2 ரக்காத் தொழுதீங்கன்னு கேட்டா, நீங்க கதைச்சு கொண்ட கதையெல்லாம் தொழுகையில் என்ன செய்யாது, பாதிப்பை ஏற்படுத்தாது. திருப்பி இமாம் எழும்பி 2 ரக்காத்து தொழுவாருன்னு சொன்னா, நீங்க திருப்பி புதுசா என்ன செய்ய தேவையில்ல, தொழுகையை ஆரம்பிக்க தேவையில்ல. அந்த 2 ரக்காத்தை கண்டினியூ பண்ணி போட்டு சலாம் கொடுத்து போட்டு என்ன செய்வீங்க, 2 சுஜூது செஞ்சு மீண்டும் சலாம் கொடுப்பீங்க. இதுதான் ஒரு மனிதர் தொழுகையில் 2 ரக்காத்தையோ 3 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாரு. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே அப்படி நடந்தால் நம்ம இதைத்தான் பாடமாக பெற வேண்டும். அடுத்தது பாருங்க, எண்ணிக்கையில சந்தேகம் வருது. இது தெளிவா 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்படி வந்தா என்ன செய்யணும், திருப்பி ஞாபகம் வந்த உடனே அடுத்த 2 ரக்காத்தை மீதம் உள்ளதை தொழுது போட்டு சலாம் கொடுத்துட்டு என்ன செய்யணும், 2 சுஜூது செஞ்சு அதுக்கும் சலாம் கொடுத்துட்டா என்ன முடிஞ்சது, கடமை முடிஞ்சது. தொழுது கொண்டிருக்கும் பொழுதே சந்தேகம் வரும், 3வது ரக்காத்தா 2வது ரக்காத்தா. ரசூலுல்லாஹ் காட்டுற வழியை பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இதா ஷக்க அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒரு மனிதருக்கு தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டால், ஃபலம் யத்ரி கம் ஸல்லா ஸலாதன் அம் அர்பஅன், 3 தொழுதாரா 4 தொழுதாரான்னு உறுதி இல்லாம இருக்குது. அப்படி ஒரு நிலைமை வந்தா ஃபல் யத்ரஹி ஷக்க, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை பாருங்க, சந்தேகத்தை தூக்கி வீசுங்க. வலியப்னி அலா மஸ்தைகன, உறுதியானதை வச்சு நடைமுறைப்படுத்து. இதுதான் எல்லா இடத்துலயும். எங்கெல்லாம் சந்தேகம் வருமோ சந்தேகத்தை தூக்கி வீசுங்க. எதுல உங்களுக்கு உறுதியோ அதை எடுங்க. 3 4 ஆண்டு வருது, நல்லா ஞாபகம், அத்தஹியாத்துல உட்கார்ந்தோம், எழும்பினது ஞாபகம், 3வது தொழுது உறுதி, 4வது எழும்பினோமா இல்லையாண்டு சந்தேகம். அப்ப என்ன செய்யணும், எது உறுதியோ 3 தான். 3 4 ஆண்டு வந்தா 3ன்றது உறுதி தானே, 4ல தானே சந்தேகம் நிக்குது. 3ல எடுப்போம், 1 ரக்காத்தை தொழுவோம். சில நேரம் நீங்க தொழுதது அது 5வது ரக்காத்தாவும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் பாடம். தொழுகைக்கு வெளியேயும் சரி, உங்களுக்கு சந்தேகம் வருதா, எதுல சந்தேகமோ அதை விடுங்க, எது உறுதியோ அதை நோக்கி போங்க. அப்பதான் சைத்தானுக்கு என்ன செய்யலாம், பாடம் புகட்டலாம். சொல்லி போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் என்ன செய்யட்டும், சந்தேகத்தை விட்டு போட்டு உறுதியானதை எடுத்துக்கொண்டு 2 சஜிதாக்கள் செய்யட்டும். கபில ஐ யுஸ்லிம, அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால், அது யுசல்லிம, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதாக்கள் செய்யட்டும். விளங்கிக்கங்க, 2 ரக்காத்துல சலாம் கொடுத்த பிறகு
மீண்டும் 2 ரக்காத் தொழுது போட ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சலாம் கொடுத்து விட்டு 2 சுஜூது செஞ்சு சலாம் கொடுத்தாங்க. இங்க ரசூலுல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றாங்க? தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது 3-4 சந்தேகம் வந்தா உறுதியானதை எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா என்ன செய்யட்டும்? அவர் தொழட்டும். தொழுதுட்டு என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சுட்டு சலாம் கொடுக்கட்டும். சரி, நிலைப்பாட்டுல 5 தான் தொழுதாருன்னு வைங்க. தூரத்துல பார்த்து கொண்டிருந்த ஒருத்தர் என்னப்பா 5 ரக்காத் தொழுதீங்கன்னு கேட்டார். உங்களுக்கு தான் சந்தேகம், அவருக்கு உறுதியா இல்லையா? உங்களை பார்த்தவருக்கு என்னப்பா 5 தொழுதீங்கன்னு கேட்டா நீங்க அலட்டிக்கல தேவையில்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க செஞ்ச அந்த 2 சுஜூது அதை என்ன செஞ்சிடும்? 4 ஆக்கிரும். அதை என்ன செஞ்சிடும்? நீங்க மகரிபுல 2 சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க, வந்தா நீங்க 2 எடுத்து என்ன அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு என்ன செய்யுங்க? சில நேரம் 2 அத்தஹியாத் உட்கார்ந்து இருக்கலாம். நீங்க அப்படிதான் மகரிபு அப்படி ஒரு நிலைமை வரலாம் தானே. அப்படி ஒன்று வந்தா நீங்க அலட்டிக்கல்ல தேவையில்ல. அதை என்ன செய்யும்? உங்களோட தொழுகை 3ஆவதா அதை என்ன செஞ்சிடும்? 3 ஆக்கிவிடும். சில நேரம் நீங்க உண்மையாவே 3 தான் தொழுதிருப்பீங்க, சந்தேகம் வந்ததுக்கு 3 தான் தொழுதிருப்பீங்க, நீங்க தொழுதது 4 தாண்டா, எதுக்கு சுஜூது வருமா இல்லையா கேள்வி? அந்த சுஜூது எதுக்கு? தர்கீமன் லிஷைத்தான். அதுதான் ஷைத்தானுக்கு பலமான அடி, பெரிய கேவலமா இருக்கும். ஏன் கேவலம் சொல்லுங்க பாக்க? ஒரு தொழுகைய குழப்ப வந்தவனுக்கு 2 சுஜூது கூட செய்யற நிலைமை வந்துச்சா இல்லையா? அது அவனுக்கு பெரிய பாரமா. ஏண்டா குழப்பினோம், ஏண்டா சந்தேகத்தை ஏற்படுத்தினோம், நம்ம எந்த சுஜூத வெறுத்தோமோ அதை 2 தடவை செஞ்சிட்டான்ன்றது பெரிய கேவலமா இல்லையா? எனவே மறதி வந்தால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வழிமுறையை காட்டி தராங்க. பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹதக்கும் இதா காம யுஸல்லி, ஒரு மனிதர் தொழ ஆரம்பித்து விட்டால் ஜாஹு ஷைத்தான் ஃபலபஸ அலைஹி, ஷைத்தான் வந்து குழப்பி சந்தேகத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். ஹத்தா லா யத்ரி கம் ஸல்லா, எத்தனை ரக்காத் தொழுதோம்ன்றதை மறந்து போற அளவுக்கு குழப்புவான். ஃபைதா வஜத ذلك அஹதுக்கும், உங்களில் ஒரு மனிதருக்கு அப்படி ஒரு நிலைமை வந்தா ஃபல்யஸ்ஜுது சஜதத்தைன் வஹுவ ஜாலிஸ், அவர் அமர்ந்த நிலையில 2 சுஜூது செய்யட்டும். எழும்பி நின்று தக்பீர் கட்டி எல்லாம் போக தேவையில்ல. விளங்குதா உங்களுக்கு? உட்கார்ந்த நிலையில என்ன செய்யலாம்? 2 சுஜூத செஞ்சு சலாம் கொடுக்க வேண்டியதுதான். இது முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். எனவே ரக்காத் ரீதியான சந்தேகங்கள் வந்தா நீங்க என்ன செய்ய வேண்டியதுதான்? சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஞாபகம் வந்தா 2 சுஜூத செஞ்சுட்டு சலாம் கொடுப்பீங்க. தொழுகை முடிஞ்ச பிறகு அடைய மறந்தமே என்று ஞாபகம் வந்தா என்ன செய்யலாம்? சுஜூத செஞ்சு போட்டு உங்களுக்கு திருப்பி சலாம் கொடுக்கலாம். அதே போல பாருங்க, முதலாவது அத்தஹியாத்து மறக்குது. முதலாவது அத்தஹியாத்து மறந்தா நம்ம படிக்க வேண்டிய பாடம் என்னன்னா, இமாம் தொழுவிக்கிறாரு அல்லது நீங்க தொழுகிறீங்க, முதலாவது அத்தஹியாத்து மறந்து நீங்க எழும்பி நிலைக்கு வந்துட்டீங்க. எழும்பி நிலைக்கு வந்தால் மஅமூம்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் நீங்க என்ன செய்ய வேண்டியதுதான்? உங்களோட தொழுகையை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். மக்களை திரும்பி பார்த்து எழும்புங்கன்னு சொல்லிட்டு தொழ வேண்டியதுதான். அவங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்கன்றதுக்கு என்ன செய்ய தேவையில்லை, நீங்க திரும்பி உட்கார போக தேவையில்ல. சரியா? நீங்க எழும்ப ஆரம்பிக்கும் பொழுதே சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்ப உட்காருங்க. சில நேரம் ஏன் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்கன்னு தெரியாம இருக்குதா? திரும்பி பாருங்க. இமாமா இருக்கிறவங்க திரும்பி பார்க்கணும். ஏன்னா சில நேரம் நீங்க ஒரு சுஜூத விட்டுட்டு வந்திருந்தா என்னதுக்கு அவர் சுப்ஹானல்லாஹ் சொன்னாரு தெரியாது. திரும்பி பார்த்தா இப்படி இந்த மாமூங்கள் சொன்னா அவர் உட்காருவார். ஒரு சுஜூதுன்னு காட்டினா ஒரு சுஜூத மறந்து இருக்கிறீங்கன்னு அர்த்தம். திரும்பி பார்க்கிறதுக்கு ரைட் இருக்குது. சரியா? பாருங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்துல்லாஹ் இப்னு புஹைனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு நாள் தொழுவிக்கிறாங்க. 2வது ரக்காத்தில் கபில அன் யஜ்லிஸ், அமருவதற்கு முன்னால எழும்பிட்டாங்க. ஃபமதா ஃபி ஸலாத்திஹி, எழும்பினவங்க அப்படியே தொழுகை கண்டினியூ பண்ணிட்டாங்க. நசாயில வருது, ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் என்ன செய்யல, உட்காரலன்னு நசாயில என்ன செஞ்சிருக்குது, தெளிவா வந்திருக்குது. புகாரி முஸ்லிம்ல தொழுகையை கண்டினியூ பண்ணினாங்கன்னு வந்திருக்குது. மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்கன்னு என்ன செய்யல. நசாயிட அறிவிப்புல மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, உட்காரல்ல, தொழுகையை கண்டினியூ பண்ணினாங்க. இப்ப தொழுகை முடிகிற நேரம் மக்கள் எல்லாம் இப்ப சலாம் கொடுப்பாங்களோ இப்ப சலாம் கொடுப்பாங்களோன்னு இருக்கும் பொழுது ஃபகப்பர வஸஜத, தக்பீர் சொல்லி 2 சுஜூது செஞ்சாங்க. கபில அன் யுஸல்லிம, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சு போட்டு என்ன செஞ்சாங்க, சலாம் கொடுத்தாங்க.
இதுல பாருங்க, இதுல படிக்க வேண்டிய பாடம் என்ன? நல்லா விளங்கிக்கங்க. தொழுகையில மொத்தமாக மறந்து சந்தேகம் வரல, நான் தொழுகையை பூரணமாக்கிட்டேன்னு நினைச்சு அரவாசில சலாம் கொடுத்தா என்ன செய்யணும்? ஹதீஸ் எப்படி வந்தது? அவர் ஞாபகம் வந்த உடனே மீதமுள்ள பகுதியை மீட்டி தொழுது போட்டு தொழுகைக்குரிய சலாத்தை கொடுப்பார். கொடுத்து விட்டு என்ன செய்வார்? 2 சுஜூது செஞ்சு அதுக்குரிய சலாத்தை கொடுத்து முடிப்பார். தொழுகை உள்ளுக்கு ரக்காத்துடைய எண்ணிக்கையில் சந்தேகம் வந்தால் என்ன செய்வார்? எது உறுதியோ அதை எடுத்துக்கொண்டு சந்தேகத்துக்குள்ளதை பூர்த்தியாக்கி போட்டு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வார்? 2 சுஜூது செஞ்சு சலாம் கொடுப்பார். தொழுகையுள்ளுக்கு அதுவும் மறந்தா என்ன செய்வார்? சலாத்துக்கு பின்னால என்ற ரசூல் அதுக்கு வழிகாட்டல் ஒன்று இருக்குது. இப்ப இது ரக்காத்துல சந்தேகம் வரல, இவர் என்ன செஞ்சிட்டாரு? முதலாவது அத்தஹியாத்து அதை மறந்து எழும்பிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அவங்க மறந்த இடத்துல முதல் சுஜூத முதல் அத்தஹியாத்தை மறந்ததுதான் இருக்குது. ருக்குஐயோ சுஜூதையோ மறந்ததுக்கான தெளிவான ஆதாரங்கள் என்ன செய்யல, வரல. முதல் அத்தஹியாத்தை மறந்ததுக்காக மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் ரசூலா என்ன செய்யல, எலும்பின ரசூலா உட்காரல. எலும்புறதுக்கு முன்னால உங்களுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லப்பட்டா திரும்பி பாருங்க. உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா அத்தஹியாத்துல உட்காருங்க, ஞாபகம் வரலையா திரும்பி பாருங்க, என்னத்தை மறந்தோம். உட்காருங்கன்னு காட்டின அத்தஹியாத்து நெத்திய காட்டுறாரு, அப்ப அர்த்தம் என்ன? சுஜூத். அதை கண்டினியூ பண்ணணும். நீங்க எலும்பிட்டீங்கன்னு சொன்னா நீங்க திருப்பி எதுக்கு வர தேவையில்ல, தஷஹுதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன செய்யலாம்? திரும்பி பார்த்து எலும்புங்கன்னு என்ன செய்யலாம்? உங்களுக்கு அழகா கையால காட்டலாம். என்ன செய்யணும்? சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூத் செஞ்சுட்டு சலாம் கொடுக்கும். இதுவும் உங்களுக்கு புகாரியில 1224, 6670, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கலாம். ஜியாத் இப்னு இலாகா என்ற தோழர் சொல்றாரு, முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் தொழுதேன். அவங்க 2 ரக்காத்துல தஷஹூதுல உட்காராம எழும்பிட்டாங்க. ஃபஸப்பஹ பிஹி மன் கல்ஃபஹு, மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லி என்ன செய்றாங்க? ஞாபகப்படுத்துறாங்க. அவர் என்ன தெரியுமா செய்யறாரு? ஃபஅஷார இலைஹிம் அன் கூமு, எல்லாம் எழும்புங்கப்பா அப்படின்னு என்ன செஞ்சாரு? கைய வாயால சொல்றது இல்ல, கையால என்ன செஞ்சாரு? ஷைக்கின பண்ணினாரு. ஃபலம்மா ஃபரக மின் ஸலாத்திஹி, தொழுகை முடிந்த பிறகு சலாம் கொடுத்தாரு. சலாம் கொடுத்து போட்டு 2 சுஜூது செஞ்சாரு. பிறகு சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்யறதை தான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன். இதுதான் நசாயில தெளிவா வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? 2வது ரக்காத்துல தஷஹுதுல உட்காராம எழும்பினாங்க. மக்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லியும் என்ன செய்யல, உட்காரல, தொழுகையை கண்டினியூ பண்ணாங்க. எனவே முதல் அத்தஹியாத்து மறந்தா நீங்க எழும்பிட்டீங்கன்னா என்ன செய்ய தேவையில்லை, உட்கார தேவையில்லை. எழும்புறதுக்கு முன்னால சொல்லிட்டா என்ன செய்யுங்க, அவங்களோட சுப்ஹானல்லாஹ்க்கு நீங்க கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இப்ப இந்த மறதிக்கான சுஜூதுடைய பாடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, 3 கட்டம் இருக்குது. 3 கட்டம். ஒன்றென்ன? ரசூலுல்லாஹ் பரிபூரணமா ஏண்ட தொழுகை முடிஞ்சின்னு சலாம் கொடுக்கறாங்க, ஆனா என்ன அரவாசி தொழுகை தொழுதுபடல. இப்படி ஒரு நிலைமை வந்த நேரம் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஞாபகம் வந்த பகுதியை உடனே மீட்டி தொழுது போடு, முழு தொழுகையும் அல்ல, மிஞ்ச பகுதியை தொழுது போட்டு தொழுகைக்கான சலாத்தை கொடுக்கறாங்க. கொடுத்து போட்டு என்ன செய்யறாங்க? 2 சுஜூது செஞ்சு சலாம் கொடுத்தாங்க. விளங்கிட்டா உங்களுக்கு? எனவே நம்ம தொழுகிறோம், தொழுகை முடிஞ்சின்னு நினைச்சு நம்ம சலாம் கொடுத்ததுக்கு பின்னால மக்கள் தொழுக முடியலன்னு சொன்னா மிஞ்ச பகுதியை தொழுவோம். தொழுகையை முடிச்சு போட்டு என்ன செய்வோம்? தக்பீர் சொல்லி 2 சுஜூது செஞ்சு சலாம் கொடுப்போம். சரியா? இது ஒரு பகுதி. உங்களுக்கு தொழுகையுள்ளுக்கு ரக்காத்துடைய எண்ணிக்கையில் சந்தேகம் வருகிறது. வந்தா என்ன செய்யணும்? எது உறுதியோ 2ஆம் 3ஆண்டு வந்தா எது உறுதி? 2 உறுதி. அப்ப 2 எடுப்போம். 3ஆம் 4ஆண்டு வந்தா 3 உறுதி, 3 எடுப்போம். எடுத்து சந்தேகம் உள்ள ரக்காத்தை தொழுது போட்டு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்வோம்? சுஜூது செய்வோம். சுஜூது செஞ்சு போட்டு தொழுகைக்கான சலாத்தை கொடுப்போம். அதே போலதான் தஷஹுது, முதலாவது அத்தஹியாத்து விடுபட்டாலும் நீங்க எழும்புறதுக்கு முன்னால உங்களுக்கு ஞாபகம் ஊட்டப்பட்டால், தஸ்பீஹ் சொல்லப்பட்டால், அந்த தஸ்பீஹை நீங்க பார்க்கணும். மக்களை திரும்பி பார்த்து அத்தஹியாத்து விடுபட்டிருந்தா நீங்க அத்தஹியாத்துல இருக்கலாம். நீங்க எழும்பிட்டீங்கன்னு சொன்னா மக்களை நோக்கி உங்களுக்கு என்ன செய்யலாம்? இஷாரா பண்ணலாம், எழும்புங்க. தொழுகையை கண்டினியூ பண்ணி போட்டு என்ன செய்வீங்க?
சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால 2 சுஜூது செஞ்சு போட்டு சலாம் கொடுப்பீங்க. தொழுகையுள்ளக்கு சுஜூது செய்ய மறந்துட்டுது, அதுவும் மறந்துட்டுது, சலாம் கொடுத்துட்டீங்க, அலட்டி கொள்ளணுமா? தேவையில்லை. என்ன செய்யலாம்? சலாத்துக்கு பின்னால 2 சுஜூது செய்வீங்க, அதுக்கான சலாத்தை கொடுப்பீங்க. சரியா? இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுஜூதோடு சம்பந்தப்பட்ட சஜதா சஹ்வு, மறதிக்காக செய்கின்ற 2 சுஜூதுகளோடு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம். இதுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமை இருக்குது. அறிஞர்கள் சொன்னா இந்த காலத்தில் இருக்கிறவங்க மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு பின்னால குர்ஆன் சுன்னாவை படிச்சு கொடுக்கிற பொறுப்பு எப்ப அறிஞர்களோட கைக்கு வந்துச்சோ அன்றைய காலம் தொட்டு கருத்து வேற்றுமை இருக்குது. தொழுகை உள்ளுக்கு சுஜூது செய்யறதா, தொழுகைக்கு வெளியே சுஜூது செய்யறதா, சஜதா சஹ்வு. இதுல நீங்க நேரடி ஹதீஸை நடைமுறைப்படுத்துங்க. தொழுகையில் ஒரு பகுதியை விட்டு நீங்கள் சலாம் கொடுத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா எப்படி இருந்தது? தொழுகையை முடிச்சு போட்டு சுஜூது செய்யறது இருந்தது. விளங்குதா? தொழுகையில் நீங்கள் ரக்காத்துடைய எண்ணிக்கையில் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் குறைந்ததை எடுத்து பூரணப்படுத்தி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சுஜூது செய்து கொள்ளுங்கள். இது தெளிவு. முதல் அத்தஹியாத்து மறந்தால் என்ன செய்யணும்? நீங்க எழும்பிட்டீங்கன்னா மீண்டும் வர தேவையில்ல, தொழுகையை கண்டினியூ பண்ணி போட்டு சலாத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? 2 சுஜூது செஞ்சாங்க. உங்களுக்கு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால சஜதா சஹ்வு மறந்து போனா தாராளமா என்ன செய்யலாம்? சலாம் கொடுத்ததுக்கு பின்னால 2 சுஜூது செஞ்சு போட்டு சலாம் கொடுக்கலாம். இதுதான் சுருக்கமான செய்தி. விளங்குதா உங்களுக்கு? ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரையில் அவங்க சொன்னாங்க தொழுகைக்கு உள்ளுக்குத்தான் 2க்கும் செய்யணும்டாங்க. ஹம்பலி மதுஹபுல சொன்னாங்க அதிக தொழுகையில ஒன்றை அதிகப்படுத்தினால், தொழுகையில் ஒன்றை அதிகப்படுத்தினால், இப்ப 2 ரக்காத்துல சலாம் கொடுத்தா ஒரு சலாம் கூடுமா இல்லையா? அப்ப அவர் என்ன செய்வார்? தொழுகைக்கு வெளியே சஜதா செய்வார், சலாம் கொடுத்து போடு செய்வார். தொழுகையுள்ளுக்கு ஒரு குறை ஏற்பட்டால் தஷஹுத குறைச்சார், அல்லது ரக்காத் எண்ணிக்கையில சந்தேகம் வந்து குறை ஏற்பட்டுச்சு, அப்ப தொழுகை உள்ளுக்கு செய்வார். விளங்கிச்சா? நம்ம ஹதீஸ்ல நிப்போம். எப்படி ஹதீஸ்ல நிக்கிறது? தொழுகையில் ஒரு பகுதியை குறைத்து நீங்கள் சலாம் கொடுத்தால் தொழுகைக்கு என்ன செய்யுங்க? வெளியே சுஜூது செஞ்சுக்கங்க. தொழுகை ரக்காத்துகளின் எண்ணிக்கையில் சந்தேகம் வந்தாலோ, முதலாவது அத்தஹியாத்தை மறந்து விட்டாலோ, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால் என்ன செஞ்சுக்கங்க? சஜதாவை செஞ்சு சலாம் கொடுத்து. உங்களுக்கு சலாத்துக்கு முன்னால சஜதா மறந்தா சலாம் கொடுத்த பிறகும் என்ன செய்யலாம்? 2 சுஜூது செஞ்சு உங்களுக்கு சலாம் கொடுத்து கொள்ளலாம். இதுதான் ரக்காத்துகள்ல வரக்கூடிய மறதிகளோடு சம்பந்தப்பட்டது. இன்னும் ஒரு சில மறதிகள் இருக்குது. அது என்ன மறதி? அது இமாமுடைய மறதிகளை மாமூம்கள் கண்டால் என்ன செய்யும்? ஆரம்பத்தில் சஹாபாக்கள் இமாமுக்கு ஏதாவது ஒரு மறதி ஏற்பட்டா இப்படி தட்டுவாங்க. அது கிராத்துல வர மறதியா இருக்கலாம். என்ன வத்தீனி வஸ்ஸைத்தூன் ஓதிக்கிட்டு வந்தாரு, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வத்தவா சவுண்ட் ஓதுறார். ஆரம்பத்தில் இப்படி தட்டுறதுதான். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இன்னமத் தஸ்ஃபீகு லின்னிசா, தட்டுறது என்ன பெண்களுக்குள்ளது, ஆண்கள் தஸ்பீஹ் சொன்னா போதும்னு சொன்னாங்க. அப்ப அவரு வஅமிலு ஸாலிஹாத்தின்னு வத்தீனி ஓதிக்கிட்டு வந்தவர் வத்தவா சவுண்ட் ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ்ங்க. அவருக்கு விளங்கிச்சா கண்டினியூ பண்ணணும், விளங்கலையா இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி ஃபலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் எடுத்து கொடுங்க. மாமூங்களுக்கு அதை தாராள ஒரு உண்டோ சுப்ஹானல்லாஹ் சொல்றது அல்லது எடுத்து கொடுக்கிறது. ஓதல்ல மறந்து வந்தான் ஒரு ருக்கு ஒரு சுஜூத விடுற மாதிரி விளங்குது, உங்களுக்கு கன்ஃபார்ம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. பெண்களாக இருந்தா சத்தம் வாரத்துக்கு என்ன தட்டினா சரி, தட்டினா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில ஒரு தவறு வர சஹாபாக்கள் எல்லாம் கையை தட்டுறாங்க. கையை தட்டும் பொழுது ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சு கேட்கிறாங்க, என்ன நீங்க அதிகமா கை தட்டினீங்க? கேட்டு போட சொல்றாங்க, மன் ரபஹு ஷைஉன் ஃபீ ஸலாத்திஹி, உங்களை யாருக்காவது தொழுகையில் ஏதாவது ஒரு விடயம் குறுக்காக வந்து விட்டால், அது மறதியோ எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமோ வந்து விட்டால், ஃபல் யுஸப்பிஹ், அவர் என்ன செய்யட்டும்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லட்டும். ஃபஇன்னஹு இதா ஸப்பஹ இல்தஃபத இலைஹி, ஏனென்றால் சுப்ஹானல்லாஹ் சொல்லிவிட்டால் இமாம் அவரை திரும்பி பார்ப்பார். சில பேருக்கு இது தெரியா, விளங்குதா உங்களுக்கு?
அப்ப இமாம் விளங்கி கொள்ளணும். மக்கள் சுபஹானல்லாஹ் சொன்னா உங்களோட இஷ்டத்துக்கு புகையிலாது, திரும்பி பார்க்கணும். மாமூங்கள் என்ன செய்யணும்? அவருக்கு விளங்கினா எடுத்துருவாரு, விளங்கலையா இப்படின்னுங்க ஒரு ரக்காத் குறைஞ்சின்னுங்க, தொழுகையில பாதிப்பு வராது. தஷஹுதுன்னுங்க சைக்கின என்ன செய்யாது. இல்லாட்டி ஏன் ரசூலா திரும்பி பார்க்க சொன்னாங்க? எனவே மக்கள் இமாமிடத்தில் ஒரு குறையை கண்டால் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், இமாம் திரும்பி பார்க்கணும். வ இன்னமத் தஸ்ஃபீகு லின்னிஸா, கையை தட்டுவது அது பெண்களுக்குள்ளது என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது உங்களுக்கு புகாரில் 684, முஸ்லிம் போன்ற இடங்கள்ல உங்களுக்கு இந்த ஹதீஸுகளை பார்க்கலாம். சரியா? அடுத்தது பாருங்க, சயீத் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அப்ஸா அவங்க அவங்களோட தந்தையை தொட்டு அறிவிப்பு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபதரக ஆயத்தன், ஒரு வசனத்தை மறந்து விட்டுட்டாங்க. ஃபலம்மா ஸல்லா, தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால அஃபில் கௌமி உபய் இப்னு கஅப், இந்த தொழுத கூட்டத்துல உபய் இப்னு கஅப் இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இருந்தேன் அல்லாஹ்வின் தூதரேன்றாங்க. அவங்க சொல்றாங்க யா ரசூலல்லாஹ் நுசிஹத் ஆயத்து கதா வ கதா, ஏண்டா ரசூலுல்லாஹ்க்கு மறந்தா சில நேரம் சஹாபாக்கள் யோசிப்பாங்க, அடே ஒரு வசனம் மாத்தப்பட்டுட்டதோ, ஏண்டா வஹிவாரவங்க தானே அவங்க. அப்ப சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதரே அது மாத்தப்பட்டுட்டுதான், நீங்க மறந்தீங்களான்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நான் எடுத்து தரலன்னாங்க. ஏன்னா உபய் இப்னு கஅப் குர்ஆனை நல்லா ஓதுற ஒரு நபித்தோழர், அதனாலதான் அப்படி கேட்டாங்க. கேட்டதுல இருந்து என்ன விளங்குது? இமாம் விட்டா என்ன செஞ்சிருக்கணும்? மாமும் எடுத்து கொடுத்திருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நுஸீதுஹா, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன விளங்குது? இமாம் ஓதுறாரு, ஒரு வசனத்தை விட்டுட்டு போறாருன்னு சொன்னா சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கப்படாது. பின்னால மாமுவுக்கு விளங்குதா, நம்ம முறையா என்ன செய்யணும்? இப்படி தட்டினாலும் சரி, அல்லது நல்லா பாடமா இருக்குதா எடுத்து கொடுத்தாலும் அது மஅமூங்களுடைய பொறுப்பு. இந்த செய்தி உங்களுக்கு முஸ்னத் அஹ்மதுல உங்களுக்கு பார்க்கலாம். அதே போல பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தொழுகையை தொழுதாங்க, அதுல ஒரு சூறாவை ஓதினாங்க, அவங்களுக்கே ஓதல் என்ன செஞ்சிட்டது? குழம்பி போயிட்டது. தொழுது முடிஞ்சதுக்கு பிறகு கேட்டாங்க உபைய பார்த்து, என்னப்பா நீங்க எங்களோடயா இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? சொல்லி தந்திருக்கணும் சொல்ல வராங்க. அப்பதான் நான் உங்களோட இருந்தேன். ரசூலுல்லாஹ் ஏன்பா சொல்லி தரல, இவங்களை தடுத்தது எதுன்னு கேட்ட செய்தி அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸாக பார்க்க முடியுது. எனவே இமாம் தவறு விடுறத கண்டால் என்ன செய்யலாம்? பெண்கள் கையை தட்டி காட்டலாம். அப்ப இமாம் மாமும் என்ன செய்வார்? இமாம் மாமுங்களை திரும்பி பார்ப்பார். ஆண்கள் என்ன செய்வாங்க? சுபஹானல்லாஹ்னு சொல்லுவாங்க. உண்டு கேட்கலையா? சுபஹானல்லாஹ்னு சொல்லுங்க, அவரு கேட்கிற அளவுக்கு சொல்லுங்க. அவர் என்ன செய்வார்? திரும்பி பார்ப்பார். வசனங்கள்ல மறதி வந்து உங்களுக்கு பாடம் இருந்தா என்ன செய்யலாம்? தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். இதுதான் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட மறதிகளை ஞாபகம் ஊட்டுதலும் மறதிகளுக்கான பரிகாரங்களும் என்ற சட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டு எங்களுக்கு தொழுகையில் ஏற்படுகின்ற மறதிகளுக்கு நபி வழியிலிருந்து தீர்வை பெற்றுக்கொண்டு எல்லா விடயங்களிலும் சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சஜதால ஓதுறதை பொறுத்த வகையில சுஜூதுல எதை ஓதுவோமோ அதையே தான் ஓதுறது. சில பேர் சொல்லுவாங்க அதுல வந்து சுபஹான மன் லா யனாமு வலா யசூ அப்படின்னு ஒரு துவாவை சொல்லி தருவாங்க. அதுக்கு சஹீஹான ஹதீஸுகள் என்ன செய்யப்படல, பதிவு செய்யப்படல. சுஜூதுல நீங்க எதை ஓதுவீங்களோ அதையே என்ன செய்யறது? ஓதுறது தான். ஓ, நீங்க 2ல சலாம் கொடுத்தா 4 ரக்காத்து தொழுகண்டா எது மிஞ்சி இருக்கோ அது. 3 ரக்காத் தொழுதீங்க, சலாம் கொடுத்துட்டீங்க, ஒன்று ஞாபகம் ஊட்டினார், ஒன்று என்ன செய்யுங்க? இமாம் வந்து ஒரு தவறு விட்டாரு, ஏதோ ஒரு மறந்துட்டாரு. பின்னர் மாமுங்கள்ல ஒருத்தருக்கு வந்து சந்தேகம் வருது, சரியா? ஆனா இமாம் கன்ஃபார்ம் நினைக்கிறாரு, ஆமா இது நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். மௌனம் நினைக்கிறாரு இது வந்து சந்தேகம். இப்ப இந்த இடத்துல இமாம் வந்து இப்ப அவருக்கு அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மஅமூம் சுப்ஹானல்லாஹ் சொன்னா இமாம் திரும்பி பார்க்கணும். இமாம் திரும்பி பார்க்கணும். ஒரு ரக்காத்துல
அல்லது முதலாவது அத்தஹியாத்துல சந்தேகம் வந்திருக்குதுண்டா மஅமூம திரும்பி பார்க்க அவருக்கு விளங்குது, அவர் சொல்றாரு. இவர் ஞாபகம் ஊட்டினால் என்ன செய்வார்? இல்லண்டா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? பலப்படுத்துற வாக்கி இருந்தா அவர் என்ன செய்வார்? எடுத்துக்கிட்டு கண்டினியூ பண்ணுவார். அவரு மறந்தன்றார், இவருக்கு ஞாபகம் ஊட்டுற அளவுக்கு சைக்கிள் இருக்கும்னு சொன்னா இமாம் கண்டினியூ பண்ணணும். இமாமுக்கு மறதி வராத வரைக்கும் இமாம் என்ன கண்டினியூ பண்ணலாம். அதை யார் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்? மாமும் ஃபாலோ பண்ணணும். தொழுது முடிந்த பிறகு அவர் என்ன செய்கிறார்? நிரூபிக்கிறார். நீங்க முதலாவது அத்தஹியாத்தை விட்டீங்க என்றார். இப்ப என்ன செய்வார்? உறுதி ஆவினா மாமு உங்கள்கிட்ட சொல்லுவார், 2 சுஜூது செய்யுங்க, செஞ்சு சலாத்தை கொடுப்பார். ஒரு ரக்காத்தை விட்டேன்னு சொல்றார், தொழுகைகளுக்கு சுப்ஹானல்லாஹ் சொன்னார், இவருக்கு அது கன்ஃபார்ம் ஆகல. அவர் கண்டினியூ பண்ணினா மாமுங்கள் என்ன செய்யணும்? கட்டாயம் கண்டினியூ பண்ணணும், இமாம பின்பற்றணும், இமாமுக்கு முரண்பட இயலாது. தொழுது முடிஞ்சு நிரூபிங்க. நீங்க ஒரு ரக்கா 2 பேர் சேர்ந்து சொல்றாங்க, அப்ப என்ன செய்ய வேண்டியதான்? மாமுங்களே ஒரு ரக்காத் விடுபட்டு இருக்குது, தொழுவுங்க. தொழுது போட்டு என்ன செய்யுங்க? சுஜூது செய்யுங்க. தொழுகையுள்ளுக்கு பேச இயலாத வாயால செய்கின செய்யலாம். இமாம் திரும்பி பார்த்தால் செய்கின செய்யலாம். விளங்கி அவருக்கு ஞாபகம் வந்தா எடுப்பார். இல்லையா வச்சுக்கோங்க, ஒரு சுஜூத விட்டார், ஒரு சுஜூதுன்றது அதை விட இயலாது. இமாம் மறந்து விட்டால் மஅமூம்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க. 2-3 சுப்ஹானல்லாஹ் கேட்டா இமாம் தடமாற தேவையில்லை. அவ திரும்பி பார்த்தார், சுஜூதுன்னு சைக்கின பண்ணினா என்ன செய்ய வேண்டியதுதான்? வந்து சுஜூத செஞ்சு போட்டு என்ன செய்ய வேண்டியதான்? எழும்ப வேண்டியதான். ஒருத்தர் தான் சுப்ஹானல்லாஹ் சொன்னாரு, இவருக்கும் என்ன செய்யல, உறுதியாவல்ல. இமாம் திரும்பி பார்த்தார், நம்ம எழும்பி கண்டினியூ பண்ணி என்ன செய்ய வேண்டியதான்? தொழ வேண்டியதான். தொழுது முடிஞ்சு நீங்க ஒரு சுஜூத விட்டீங்கன்னு சொன்னா 2 பேருக்கு ஞாபகம் வருமே. 2 விட்டீங்க தான் என்று சொன்னா ஒரு ரக்காத் என்ன செய்யணும்? ஒரு ரக்காத் தொழுது போட்டு என்ன செய்வார்? விளங்குதா உங்களுக்கு? ருக்குஅ விட்டார், சஜதாவை விட்டார், மறதி ஒருத்தர் ஞாபகம் ஊட்டல்ல, தொழுது முடிஞ்ச பிறகு 2 பேர் என்ன செய்யறாங்க? நீங்க ஒரு சுஜூது செய்யலன்றாங்க. இப்ப என்ன செய்யணும்? சுஜூது மட்டும் போதாது, நீங்க ஒரு ரக்காத்து தொழுது போட்டு என்ன செய்யணும்? சுஜூது செய்யணும். சரியா? இமாம் கன்ஃபார்மா சொல்றாரு, நான் 4 தான் தொழுதேன். மஅமூம்ல ஒருத்தர் சொல்றாரு, நீங்க 3 தான் தொழுதீங்க. இமாம் அவுலா பிஹி, இமாம் எடுக்கிறது தான் சரி. இமாம் சொல்ற 4 தான் தொழுதேன், மாமூம்கள் 2 பேர் சொல்றாங்க, இல்ல நீங்க 3 தான் தொழுதீங்க. மாமூம் யாரைத்தான் எடுக்கணும்? மாமூம்களோட கருத்தை தான் எடுக்கணும். ஒரு இமாமோடு ஒரு மஅமூம் மோதிக்கொண்டால் இமாம் தகுதியானவர், அதனாலதான் இமாமுக்கு வச்சிருக்கிறோம். ஒரு இமாமோடு 2 மாமூம்கள் என்ன செய்யறாங்க? இப்ப யார் பலம்? 2 மாமூம்களோட கருத்தெடுத்து இமாம் என்ன செய்வார்? நடைமுறைப்படுத்துவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 ரக்காத்து சலாம் கொடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. நிக்கிற நேரம் துல்யதைன் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபகப்படுத்தினாங்க. ரசூலா உடனே என்ன செய்யல, ஏன்னா ரசூல்லா 4 தான் நினைச்சாங்க. ரசூலா கேட்டாங்க, அபூபக்கர் உமர் என்னப்பா இவர் சொல்றது உண்மையான்னு கேட்டாங்க. ஆமா உண்மைன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அப்ப நான் மறந்துட்டேன், தொழுகை சுருக்கப்படல, மறந்துட்டேன்னு போய் என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. எப்பொழுதுமே விளங்கி கொள்ளணும், உலக விவகாரத்திலும் சரி, 2 பேர் நமக்கு எதிராக சாட்சி சொல்றாங்கன்னா அவங்களோட பின்னுக்கு போயிடணும். 2 பேரு சாட்சி சொல்றாங்க. எனவே இமாம் தவறு விட்டதாக மஜ்லிஸ்ல 2 பேர் 3 பேர் சொல்லிட்டாங்கண்டா இமாமுக்கு பிடிவாதம் பிடிக்க இயலாது. இமாமுக்கு பிடிவாதம் பிடிக்க இயலாது. மஅமூம்களோட கருத்தை எடுத்து அதுக்கு என்ன செய்யணும்? இவர் பிடிவாதம் பிடிக்கிறாருன்னு சொன்னா அடிச்சுக்கல சண்டை பிடிச்சுக்கல தேவையில்ல. அவர் இமாமத்துக்கு தகுதி இல்லைன்னு விளங்கிக்கிட்டா என்ன முடிஞ்சு? பள்ளி நிர்வாகம் அசரோட அவர் என்ன செஞ்சிட்டா, கொஞ்சம் மார்க்கத்தை படிச்சுக்கோங்க வாங்கன்னு அனுப்பிவிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். இல்லாட்டி இன்னொரு தொழுகையில் அதை விட என்ன செய்யும்? பிரச்சனை கூடும். எனவே இமாம் விட்டது நமக்கு கன்ஃபார்ம். அவர் சொல்றாரு இல்லன்றார், 2 பேர் 3 பேர் சொல்றாங்க. இப்ப அவர் 7 சொன்னா இன்னொரு இமாம வைங்க, இன்னொரு இமாம வச்சு ஒரு ரக்காத்தை தொழுதுட்டு என்ன செய்யுங்க? சுஜூது செய்யுங்க. 3 பேர் சொல்றாங்க மஜ்லிஸ்ல, ஒருத்தர் வந்தா இமாம முற்படுத்திடுங்க. இமாம் இல்ல என்றார், மாமுங்கள் இருக்குதுன்றார்.
2 பேர் சாட்சி தான் இஸ்லாத்துல. இவர் தொழுவி கேளான்னு சொன்னா உங்களோட தொழுகை உங்களோட. அல்லாஹ் தனக்கு கூலி கொடுக்கிறது. அது அல்லாஹ் குற்றம் பிடிக்க வேண்டாம். அவர் உறுதியா இருந்தா மஜ்லிஸ்ல ஒருத்தர் என்ன செய்யுங்க, இமாமா வைங்க, ஒரு ரக்காத்தை பூரணப்படுத்துங்க, 2 சுஜூதை செஞ்சு என்ன செஞ்சிருங்க, உங்களுக்கு வந்த சந்தேகத்தை என்ன செஞ்சுக்கங்க. ஒரு சுஜூது மிஸ் ஆவினா, ஒரு சுஜூது நல்லா விளங்கிக்கங்க, ஒரு சுஜூது மிஸ் ஆவினா உங்களுக்கு ஞாபகம் இருந்தா தொழுகைகளுக்கு என்ன செய்யணும், சுபஹானல்லாஹ் சொல்லணும். இமாம் என்ன செய்யணும், கண்டினியூ பண்ணிட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். தொழுகை முடிஞ்சுதான் சொல்றாங்கன்னு சொன்னா ஒரு ருக்குன் விடப்பட்ட தொழுகை என்ன செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் அந்த ரக்காத்தை என்ன செய்யணும், கணக்கெடுத்து ரக்காத்தாக தொழுது போட்டு 2 சலாம் சுஜூது செய்யும். ஓதல் விஷயத்துல தவறு வந்தால் எடுத்து கொடுக்கணும். அவர் அப்பையும் சரி வரலன்னு சொன்னா வேறொரு சூறாவை கண்டினியூ பண்ணி ஓதிட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு சுஜூது சஹ்வு என்ன ரசூலா காட்டி தரல. அந்த ஆயத்தை மறந்ததுக்கு ஏன்பா எடுத்து தரலன்னு ரசூலா கேட்டாங்களே அல்லாமல் என்ன செய்யல, சுஜூது செய்யல. நல்லா விளங்கிக்கங்க. ரக்காத்துகளில் சந்தேகம் வந்தால் சுஜூது இருக்குது. தொழுகை அரவாசோட முடிச்சா பூரணப்படுத்திட்டு சுஜூது இருக்குது. முதல் அத்தஹியாத்து விட்டால் எழும்பினவர் அடைஞ்சு கொள்ள தேவையில்ல, எழும்பாதவர் அடைஞ்சு கொள்ளணும். சுஜூது செஞ்சால் போதுமானது. ருக்குன் விடுபட்டால் தொழுகையில ருக்கு சுஜூது 2 சுஜூதுக்கும் இடையிலான அமர்வு விடுபட்டால் அவர் தொழுகையுளுக்கு அடைய நினைச்சா அடையணும். தொழுது முடிஞ்ச பிறகுதான் ஞாபகம் ஊட்டினாங்கண்டா ஒரு ரக்காத்து தொழுது போட்டு என்ன செய்யணும் பண்ணணும். ஓதல் தக்பீர்கள்ல என்ன செஞ்சா மறதி வந்தா சமியல்லாஹு லிமன் ஹமீதா சொல்ல வேண்டியவர் அல்லாஹு அக்பர் சொன்னார், சுபஹானல்லாஹ் சொல்லுங்க. ஞாபகம் வந்தா அவர் திருப்பி என்ன செய்வார், சமியல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லுவார். மறந்தால் அதற்காக என்ன சுஜூது சஹ்வுன்னு ரசூலுல்லாஹ் காட்டி தரல. ஓதல்ல மறதி வந்ததுக்கு ரசூலுல்லாஹ் காட்டி தரல.